ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 3-1-1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளின் பாப்தாதாவின் ஆன்மீக உரையாடல். இன்று பாப்தாதா விசேஷமா இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. அனைத்து குழந்தைகளும் தொலை தூரத்தில் இருந்து தங்களுடைய இனிமையான வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இங்கு அனைத்து பிராப்தியினுடைய அனுபவம் செய்வதற்கான வரதானம் இயல்பாகவே கிடைச்சிது. அந்த மாதிரியான வரதான பூமியில வரமளிக்கும் வள்ளல் தந்தையை சந்திப்பதற்காக வந்திருக்கீங்க. பாப்தாதாவும் ஒவ்வொரு கல்பத்தின் அதிகாரி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. பாரதத்துல அருகில் இருக்கும் அநேக ஆத்மாக்கள் இன்று வரை தாகமுடையவர்களாக ஆகி தேடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாப்தாதா பார்க்குறாங்க. ஆனால் பௌதிக ரூபத்தில் தூரமாக இருக்கும் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் தூரத்தில் இருந்தே தன்னுடைய தந்தையை தெரிஞ்சுக்கிட்டு அதிகாரத்தை அடைஞ்சிட்டாங்க. தூரத்தில் இருக்கிறவங்க அருகில் வந்துட்டாங்க, தூரத்தில் இருக்கிறவங்க தூரமாகிட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைகளின் பாக்கியத்தின் அதிசயத்தை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறாங்க. இன்று சூட்சும வதனத்திலும் பாப்தாதா இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளின் விசேஷங்களை பற்றி அவங்களுக்குள்ள ஆன்மீக உரையாடல் செஞ்சிட்டு இருந்தாங்க. பாரத குழந்தைகள் மற்றும் வெளிநாட்டு குழந்தைகள் இருவர்களுக்கும் அவரவர்களுடைய விசேஷம் இருக்குது. இன்று குழந்தைகளினுடைய அதிசய காரியத்தின் மகிமை பாடிட்டு இருந்தோம். தியாகம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மேலும் என்ன பாக்கியம் அடைஞ்சாங்க, தியாகம் கூட பாக்கியமின்றி செய்யல என்று குழந்தைகளுடைய சாதுரியத்தை பார்த்தோம். ஒப்பந்தம் செய்வதிலும் சரியான வியாபாரிகள். முதல்ல பிராப்தியினுடைய அனுபவம் ஆச்சு. நல்ல பிராப்தியை பார்த்து வீணான விஷயங்களை தியாகம் செஞ்சாங்க. அந்த மாதிரி என்ன தியாகம் செஞ்சாங்க மற்றும் என்ன அடைந்தாங்க அப்படிங்கிற அதனுடைய பட்டியலை எடுத்தீங்க அப்படின்னா முடிவாக என்ன வெளியாகும்? ஒன்றை விட்டார்கள், மேலும் பல மடங்கு அடைஞ்சாங்க. அப்படின்னா இது விட்டதாக இருந்ததா அல்லது அடைந்ததாக இருந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நாம ஆத்மாக்கள் உலகின் அந்த மாதிரி சிரேஷ்ட ஆத்மாக்களாக ஆவோம். நேரடியாக பகவானுடன் சம்பந்தத்தில் வர்றவங்களாக ஆவோம் என்று அப்படி எப்பொழுதாவது நினைத்தது உண்டா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. கிறிஸ்துவனிலிருந்து கிருஷ்ணபுரியில் வந்து விடுவேன் அப்படி எப்பொழுதாவது நினைத்தது உண்டான்னு பாபா கேட்குறாங்க. தர்ம ஆத்மாவை பின்பற்றி நடப்பவனாக இருந்த தண்டுக்கு பதிலாக கிளையில மாட்டிட்டு இருந்தேன். மேலும் இப்போ பல வகையான கல்ப விருட்சத்தின் தண்டான ஆதி சனாதன பிராமணில இருந்து தேவதை தர்மத்தினராக ஆகிட்டேன், அஸ்திவாரம் ஆகிட்டேன். அந்த மாதிரியான பிராப்தியை பார்த்து என்னவற்றை விட்டிருக்கீங்க? அற்ப காலத்தினுடைய தூக்கத்தை வென்றீங்க, தூக்கத்துல சோனா ஆகிட்டீங்க, அதாவது தங்கம் ஆயிட்டீங்க. இரட்டை வெளிநாட்டினர் அதிகாலையில எழுந்து தயாராவதை பார்த்து பாப்தாதா புன்சிரிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களாம். நன்றாக ஓய்வு எடுத்து எழுபவர்கள் இப்போ எப்படி எழறாங்க? தூக்கத்தை தியாகம் செஞ்சாங்க. தியாகத்துக்கு முன்பு பாக்கியத்தை பார்த்து அமிர்த வேளையினுடைய ஆன்மீக அனுபவம் செய்ததுக்கு அப்புறம் இந்த தூக்கமும் என்னவாக இருக்குது? உணவு பழக்கத்தை விட்டீங்களா அல்லது நோயை விட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. பழைய உணவு பழக்கத்தை விடுவது அப்படின்னா அநேக நோய்கள்ல இருந்து விடுபட்டீங்க இல்லையான்னு கேட்குறாங்க. இன்னும் நல்ல வெல்த் இரண்டும் கிடைச்சிருச்சு, எனவே தான் சரியான வியாபாரியாக ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னோம். வெளிநாட்டு குழந்தைகளின் இன்னொரு விசேஷத்தை பார்த்தோம். எந்த மார்க்கத்தில் ஈடுபட்டாலும் மிக அதிவேகத்தில் அந்த மார்க்கத்தில் செல்வாங்க. அதிவேகத்தில் செல்வதனால
அநேக விதமான பிராப்தியையும் முழுமையாக செய்ய விரும்புகிறாங்க. மிக வேகமாக செல்லும் காரணத்தினால் எப்பொழுதாவது இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் மாயாவினுடைய தடை வருது அப்படின்னா மிக வேகமாக பயப்படவும் செய்கிறாங்க. இது என்ன நடக்குது, இப்படியும் நடக்குமா என்ன என்று ஆச்சரியப்படும் நிலைக்கு வந்துடுவாங்க. இருந்தும் ஈடுபாடு உறுதியாக இருக்கும் காரணத்தினால தடையை கடந்துடுவாங்க. மேலும் வரும் நாட்களுக்காக உறுதியாகி கொண்டே இருப்பாங்க. இலக்கை சென்றடைவதில் மகாவீரராக இருக்கீங்க, மென்மையானவராக இல்லைதான் இல்லையா? நீங்கள் பயப்படுவர்களாக இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. நாடகத்தில் மாயாவை விரட்டுவதற்கான சாதனத்தையும் மிக நன்றாக உருவாக்குறீங்க. இந்த எல்லையற்ற நாடகத்திலும் நடைமுறையிலும் அந்த மாதிரியான மகாவீர் பாத்திரம் ஏற்று செய்பவர்கள் தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. சிநேகம் மற்றும் உழைப்பு, இந்த இரண்டுல சிநேகத்தில் இருக்கீங்களா அல்லது உழைப்பிலான்னு கேட்குறாங்க. எப்பொழுதும் தந்தையினுடைய நினைவில் மூழ்கி இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அல்லது அடிக்கடி நினைவு செய்பவரா அல்லது நினைவு சொரூபமானவரான்னு கேட்குறாங்க. எப்பொழுதும் உடன் இருக்கீங்களா அல்லது எப்பொழுதும் உடன் இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியிலேயே ஈடுபட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. தந்தைக்கு சமமாக ஆகிறவங்க எப்பொழுதும் சொரூபத்தில் இருப்பாங்க. நினைவு சொரூபம், சர்வகுண சொரூபம், சர்வ சக்திகளின் சொரூபம். சொரூபம் அப்படின்னாலே தன்னுடைய ரூபமே அதுவாக ஆயிடணும். குணம் மற்றும் சக்திகள் வேறு வேறு என்று தனியாக இருக்க வேண்டாம். ஆனால் ரூபத்தில் நிரம்பி இருக்கணும். எப்படி பலகீனமான சமஸ்காரம் அல்லது ஏதாவது அவகுணம் நீண்ட காலமாக உங்களுள் சொரூபமாக ஆயிடுச்சு அப்படின்னா அதை தாரணை செய்வதற்கு ஒன்றும் முயற்சி செய்வதில்லை. ஆனால் அது இயல்பானதாக மற்றும் இயற்கையானதாகவே ஆயிடுச்சு. அதை விட விரும்புகிறீங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு உணர்றீங்க. ஆனால் அந்த நேரத்தில் விரும்பாவிட்டாலும் மீண்டும் அந்த இயல்பு காரியத்தை செஞ்சிடும். ஏன்னா சொரூபமாக ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு சக்தியும் தன்னுடைய இயற்கையான சொரூபமாக ஆயிடணும். என்னுடைய இயல்பு மேலும் இயற்கையான குணம் தந்தைக்கு சமமானதாக ஆயிடணும். அந்த மாதிரி குணஸ்வரூபம், சக்தி சொரூபம், நினைவு சொரூபமாக ஆயிடுது. இதைத்தான் தந்தைக்கு சமமான நிலை அப்படின்னு சொல்றது. நீங்கள் அனைவரும் உங்களை அந்த மாதிரி சொரூபம் என்று அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. லட்சியமும் இதுதான் இல்லையா? அடைய வேண்டும் அப்படின்னா முழுமையாக அடைய வேண்டுமா அல்லது கொஞ்சத்திலேயே திருப்தி ஆகிடுவீங்களான்னு கேட்குறாங்க. சந்திரவம்சியாக ஆவீங்களா? இல்லை மாட்டோம் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க. சந்திரவம்ச ராஜ்யமும் குறைந்ததா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சூரிய வம்சியாக எத்தனை பேர் ஆவீங்கன்னு பாபா கேட்குறாங்க. இங்கே யாரெல்லாம் அமர்ந்திருக்கீங்களோ அவங்க சூரிய வம்சியாக ஆவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ராமுடைய மகிமையும் குறைந்தது கிடையாது. ஊக்கம் உற்சாகம் எப்பொழுதும் சிரேஷ்டமாக இருக்குது. இது நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் உங்கள் அனைவரிடம் இருந்தும் என்ன விரும்புகிறாங்க அதை தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இப்பொழுது ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய பூஜைக்குரிய ஆத்மாக்களை பிரத்யட்ச ரூபத்தில் அடைவதற்காக அழைச்சிட்ருக்கிறாங்க. தந்தையை மட்டும் அழைக்கல, ஆனால் தந்தையுடன் பூஜைக்குரிய ஆத்மாக்கள் உங்களையும் அழைக்கிறாங்க. ஒவ்வொருவரும் தன்னுடைய இறை தூதர் அப்படின்னு சொன்னாலும், இறை செய்தியாளர் அப்படின்னு சொன்னாலும், அல்லது தேவ ஆத்மா அப்படின்னு சொன்னாலும் அவர் வரணும், மேலும் தன்னை உடன் அழைத்து செல்லணும் என்று நினைக்கிறாங்க. இந்த உலகின் அழைப்பை நிறைவேற்றுபவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. பூஜைக்குரிய தேவ ஆத்மாக்கள் உங்களுக்காக என்னுடைய தேவன் வருவார், என்னை எழுப்பி உடன் அழைத்து செல்வார் என்று காத்துட்ருக்கிறாங்க. அதுக்காக என்ன ஏற்பாடு செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. இந்த மாநாட்டுக்கு அப்புறமா தேவர்கள் பிரத்யட்சம் ஆவாங்க. இப்போ மாநாட்டுக்கு முன்பு
முதல்ல தன்னை சிரேஷ்ட ஆத்மா அப்படின்னு பிரத்யட்சம் செய்வதற்காக தனக்கு தனிப்பட்டும் மேலும் குழு ரூபத்துல நிகழ்ச்சியை தயார் செய்யுங்க. இந்த மாநாடு மூலமா நம்பிக்கை இழந்த நிலை மாறி நம்பிக்கை உள்ள நிலை அனுபவம் ஆகணும். அந்த தீபத்தையும் துவக்க விழா அன்று ஏற்றுவீங்க, தேங்காயை உடைப்பீங்க. கூடவே அனைத்து ஆத்மாக்களுக்காக நல்ல ஆசைகள் அப்படிங்கிற தீபத்தையும் ஏற்றுவோம். புகலிடம் காண்பிக்கும் செயல் நடந்துடணும். எப்படி தேங்காயை உடைக்கிறீங்க இல்லையா, அப்படி வெளிநாட்டினர் மற்றும் பாரதவாசிகளும் இணைந்து அந்த மாதிரியான ஏற்பாடுகளை முன்பாகவே செய்யணும். அப்பொழுதுதான் மகா தீர்த்தத்தின் பிரத்யட்சமாகும். பிரத்யட்சத்தினுடைய கிரணங்கள் அப்பாவின் வீட்டிலிருந்து நாலாபுறங்களிலும் பரவட்டும் அப்படிங்கிறாங்க பாபா. எப்படி அபு உலகத்திற்கான கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்றீங்க, இதே ஒளி இருளினுடைய நடுவே புது விழிப்புணர்வை அனுபவம் செய்விக்கட்டும்னு சொல்றாங்க. இதற்காகத்தானே அனைவரும் வந்திருக்கீங்க, அல்லது நீங்கள் மட்டும் புத்துணர்வு அடைந்து சென்று விடுவீர்களான்னு கேட்குறாங்க. அனைத்து பிராமணர்களுடைய ஒரே எண்ணம், அதுதான் காரியத்தின் வெற்றிக்கான ஆதாரம். அனைவருக்கும் சகயோகம் தேவையாக இருக்குது. கோட்டையினுடைய ஒரு செங்கல் கூட பலகீனம் ஆகுது அப்படின்னா கோட்டையையே அசைக்க முடியும். ஆகையினால சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே இந்த பிராமண பரிமார்த்தின் கோட்டையின் செங்கற்கள். ஆகையினால அனைவரின் ஒரே எண்ணம் மூலம்தான் காரியத்தை வெற்றியடைய செய்யணும். இது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற ஓசை தான் அனைவருடைய மனதிலிருந்து வெளியாகும். நல்லது. எவ்வளவு குழந்தைகள் நினைவு செய்கிறாங்களோ அந்த அளவு தந்தையும் அன்பு நினைவு கொடுக்கிறாங்க. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் திட எண்ணம் வைக்கும், வெற்றி என்ற பிறப்புரிமையை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய, எப்பொழுதும் தன்னுடைய சிரேஷ்ட பாக்கியத்தை நினைவில் வைத்து கொண்டே சக்திசாலியாக இருக்கக்கூடிய, தன்னுடைய விசேஷத்தை எப்பொழுதும் காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய, எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்திலும் தந்தையினுடைய காரியம் என்றால் என்னுடைய காரியம் என்று அனுபவம் செய்யும், அனைத்து காரியத்திலும் நிலைத்திருக்கும் விசால புத்தியுடைய குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பிரேசில் பாட்டியோடு அவ்விக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாப்தாதா சொல்றாங்க, அனைத்தையும் விட தூரமான தேசம், ஆனா உள்ளத்தால் அருகில் இருக்கும் ஆத்மாக்கள் தான் நீங்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் தன்னை எப்போதும் தந்தையுடன் இருப்பதாக அனுபவம் செய்கிறீங்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க. ஆத்மா பறக்கும் பறவையாகி ஒரு நொடியில தந்தையின் வதனத்துல மதுபன்ல வந்து சேர்ந்துடுது தான் இல்லையா? எப்பொழுதும் சுற்றி வலம் வரீங்களா? குழந்தைகள் எவ்வளவு அன்போடு உண்மையான உள்ளத்தோடு ஸ்தூல ரூபத்துல மதுபன் வந்து சேர்வதற்கு முயற்சி செய்து வந்து சேர்ந்துட்டீங்க. இதற்காக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோன்னு சொல்றாங்க பாபா. இன்னும் வருங்காலத்துக்காக எப்பொழுதும் வெற்றி அடைபவர்களாக இருங்க. மேலும் எப்பொழுதும் மற்றவர்களையும் வெற்றி அடைய வைப்பவர்களாகவும் இருங்க. அதாவது எப்பொழுதுமே மற்றவர்களையும் வெற்றி அடைபவர்களாக ஆக்குங்க அப்படிங்கிற இந்த வரதானம் தான் பாப்தாதா கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.